Hi friends, welcome to Indus Kitchen. இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல ரொம்ப சிம்பிளான ரொம்பவே டேஸ்டியான மொச்சப்பயிறு கொண்டக்கடலை கத்திரிக்காய் காரக்குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இத செய்யறதுக்கு 1/4 கப் அளவு கருப்பு கொண்டக்கடலை, 1/4 கப் அளவு மொச்சப்பயிறு ரெண்டையுமே நல்லா கழுவிட்டு ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். இது அப்படியே குக்கர்ல சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 3/4 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். 4 விசிலுக்கு அப்புறமா ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஓபன் பண்ணி வச்சிருக்கேன். பாருங்க, இந்த பயிறு நல்லா வெந்துருச்சு. இது தனியா இருக்கட்டும். அடுத்து ஒரு கடாயில ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், கொஞ்சமா கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா இதுல ஒரு 10 சின்ன வெங்காயம், 10 பல்லு பூண்டு சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். வெங்காயம் பூண்டு வதங்கினதுக்கு அப்புறமா இதில் 2 மீடியம் சைஸ் தக்காளியை சின்னதாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தக்காளி நல்லா குழஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ பாருங்க, தக்காளி நம்மளுக்கு நல்லாவே வெந்து வந்திருக்கு. இந்த டைமில் 3 மீடியம் சைஸ் கத்திரிக்காவை இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கத்திரிக்காவை இந்த எண்ணெயிலேயும் 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கணும். இந்த டைமில் நம்ம மசாலா தூள் எல்லாமே சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சு வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம வேக வச்சிருக்கிற பயிரை சேர்த்துக்கலாம். தண்ணியோடவே சேர்த்துக்கோங்க. இப்போ இது ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இது கொதிச்சு வரும்போது ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவு புளியை ஒரு 2 கப் அளவு தண்ணியில் ஒரு 15 நிமிஷம் முன்னாடியே ஊற வச்சு புளி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். இப்போ புளி தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கலாம். உப்பு பத்தலை அப்படின்னா இந்த டைமில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு இந்த புளியோட பச்சை வாசனை எல்லாமே போகணும். அதுக்காக மீடியம் ஹீட்டில் ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், குழம்பு கொஞ்சம் திக்காக இருக்குது. அந்த பச்சை மணம் எல்லாமே நல்லாவே போயிடுச்சு. இந்த டைமில் 1/4 கப் அளவு துருவின தேங்காவை கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். அந்த தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம். கூடவே மிக்ஸி ஜார் கழுவிட்டு ஒரு 1/4 கப் அளவு மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம். ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு 4 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லாவே கொதிச்சு வந்துருச்சு. இந்த டைமில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பரான கொண்டக்கடலை மொச்சப்பயிறு கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சுருங்க. அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்மளுக்கு சூப்பராக எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு அருமையான குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.